As far back as I can remember, I've always wanted a boyfriend. பேட் கேர்ள் மூவியோட டீசரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றி திட்டாத யூடியூபர்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டீசர் ரிலீஸ் பண்ண டைம்லேருந்து பயங்கர கான்ட்ரவர்சி. அப்படி என்ன இந்த டீசரில் சொல்லியிருக்காங்க, ஏன் இது இவ்வளோ சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிட்டு இருக்கு, இதை பற்றி இந்த படத்தோட டைரக்டர் வர்ஷா பாரத் என்ன சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வர்ஷா பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான சேனலுக்கு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த டீசருக்கான சர்ச்சைக்காக சில விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாம்ரியா சேனல். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் திங்கிங்ன்ற பேரில் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ஸ்டோரியை பற்றி காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு தான் ஸ்கூல் லைஃப்லேருந்து அடுத்து காலேஜ் அப்புறமா ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் அவன் லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்த காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமாக இந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரிபல் சைல்டாக இருக்காங்க. அதாவது யாரோட பேச்சையும் கேட்காத ஒரு பிடிவாத பெண்ணாக இருக்கிறாங்க. என் வாழ்க்கையை நான் ஏன் இஷ்டத்துக்கு வாழணும், நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட தான் அந்த பொண்ணு வளர்ற மாதிரி காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும், பிடிச்ச பையனோட வெளியில் சுற்றணும், பிடிச்ச பையனோட என்னன்னாலும் பண்ணணும், எப்படிலாம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ நான் அப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த படத்தோட முதல் சர்ச்சை என்ன ஆரம்பிச்சதுன்னா, இந்த பொண்ணை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பிராமின் கேர்ளாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன். ஜென்ரலாகவே வெற்றிமாறன் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படுற சமுதாயத்து மக்களோட கதையை தான் அவர் காட்டுவார். அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்காக இன்னொரு சமூகத்தை மோசமாக பேசணுன்றது அவசியம் கிடையாது இல்லையா? இதை தான் ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு நம்ம சமூக வலைத்தளங்களில். அமரன் படத்துல ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் கதையா எடுத்திருந்தாங்க. அங்க அந்த படத்தோட மெயின் ஹீரோ பாத்தீங்கன்னா முகுந்தன் ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா பிராமின் தான். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் படமாக்கும் பொழுது இந்த சமூகத்தை பத்தி காட்டாம இந்த பேட் கேர்ள் மாதிரியான கதை களத்துல ஏன் அந்த சமூகத்தை எடுத்துட்டு வரணும்ன்றதுதான் பரவலா பேச்சா இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு கிளம்பிட்டு தான் இருக்கு. அடுத்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு லவ்ல விழுற மாதிரியும் அதை அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், என்னை கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன், அது உங்களுக்கு பொறுக்கல, இனிமேல் நான் நினச்சதெல்லாம் செய்வேன், என் விருப்பத்துக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லை மீறி போகிற காட்சிகளை காட்டுறாங்க. அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் நினைக்கிறதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, ட்ரக் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, பையன்களோட சேர்ந்து சுற்றுற மாதிரியும் ஃபிசிக்கல் கான்டாக்ட்ல ஈடுபடுற மாதிரியும் காட்டுறாங்க. அண்ட் இந்த டீசரை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ன்றது ஒரு பெரிய மீடியம். இதை ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு டீனேஜ் வயசுல இருக்கிற ஒரு குழந்தை இந்த டீசரை பார்க்கும்பொழுது அது மனசுல முதல்ல என்ன தோணும்? ஸோ இதெல்லாமே ரொம்ப நார்மல் தான் போல இருக்கு. நம்மளதான் நம்ம வீட்டில் ரொம்ப அடக்கி வைக்கிறாங்க, நம்மளும் நம்ம இஷ்டத்துக்கு என்னன்னாலும் செய்யலாம், யாரோடனாலும் போகலாம், எப்படினாலும் இருக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வீட்டில் நம்மளை மிரட்டினாங்கன்னா நம்ம சூசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டுவோம். அப்படிதானே அந்த குழந்தையோட மனசுல தோணும். ஏன்னா இந்த டீசரை பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு பொண்ணு ஜாலியா இருக்க விரும்புறா, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம தான் நினைச்சதை செய்ய விரும்புறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இதனால அவளுக்கு பின் விளைவுகள் என்னென்ன ஏற்படும், அதனால அவ கஷ்டப்படுறாளா, அதனால அந்த பெண்ணுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பத்திலாம் எதுவுமே காட்டல. ஒரு பொண்ணுன்னா ஜாலியா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்கிற மாதிரி இந்த டீசரை பார்க்கும்போது தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் வர்ஷா பாரத் டீசர் ரிலீஸ் அப்போ பேசின சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியுது. அதாவது பொண்ணுங்கன்னா புனிதமா இருக்க வேணாம், மனிதனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல, பெண்கள் மனிதர்களா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்பவுமே புனிதர்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனிதர்களா இருக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் மனிதனாக இருக்கணும்னா தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும், தான் பிடிச்ச பையனோட எப்போ வேணுமோ எப்படி வேணுமோ இருக்கணும். இதுதான் பெண் மனிதனாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு சர்ச்சையை தான் இவங்களோட பேச்சு எழுப்பியிருக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வயசு வரைக்கும் செக்ஷுவல் கான்டாக்ட்ன்றது இருக்கக்கூடாது தான். ஏன்னா அதுக்கு அந்த குழந்தையோட உடம்பு ரெடி ஆயிருக்காது. ஒருவேளை படிக்கிற காலத்திலேயே பசங்க இந்த மாதிரியான செக்ஷுவல் கான்டாக்ட்ல ஈடுபடுறாங்கன்னா ஒரு ஆணுன்னு வரும்பொழுது அந்த என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு ஒத்து வரும். ஏன்னா ஒரு பையனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, இந்த செக்ஷுவல் கான்டாக்டுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்க போகிறான். ஆனால் ஒரு பொண்ணுன்னு வரும்பொழுது இந்த செக்ஷுவல் கான்டாக்டுக்கு அப்புறமா ப்ரெக்னன்சின்ற ஒரு விஷயம் வரும். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு மனதளவுலையும் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஸோ உடம்பளவுலையும் பாதிக்கப்படுறீங்க, மனசளவுலையும் பாதிக்கப்படுறீங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் கருக்கலைப்புக்காக டாக்டர் அப்ரோச் பண்ணாலும் அதுக்கு அவங்க அதிகமான பணம் செலவு
செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து இது லீகலான முறையில் நம்மளால செய்ய முடியாது. நீங்கள் ஒரு சப்போர்ட்காக இந்த விஷயத்த உங்களோட ஒரு ஆண் நண்பன் கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கெட்டவனாக இருக்க போக அவனும் வந்து உங்கள் சுச்சுவேஷனில் அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பான். நீ ஏன் கூடவும் இருந்தால் தான் நான் இந்த விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டேன்னு உங்களை மிரட்டுவான். இந்த மாதிரியான பல சிக்கல்கள் பெண்களுக்கு வரும். அதனால தான் நம்ம வீட்டில் இன்னமும் பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கற்புங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் சமமான விஷயம்தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா ஒரு பெண் தான். அதனால ஒரு பெண்ணானவள் நான் என் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டியில் இருக்க முடியாது. சொசைட்டியை விட்டு தள்ளுங்க, அந்த விஷயம் அவளுக்குமே நல்லது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அது கண்டிப்பாக கரெக்ட் கிடையாது. என்னதான் இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்ம பயங்கர ப்ரொக்ரெசிவ் திங்கிங்கில் இருந்தாலும் இன்னமும் நம்ம ஊரில் ஒரு 60% மக்கள் ஒருவனுக்கு ஒரு தீன்ற கான்செப்டை கடைப்பிடிச்சிட்டா வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பசங்க கிட்ட நம்ம இன்னமும் சொல்லி வளர்க்குற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான உணர்வுகள் தோணதான் செய்யும், இந்த வயசுக்கு தோணதான் செய்யும். அதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனால் இதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வாழ்க்கையில முன்னேறதுன்றது தான் நம்ம பசங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை இது இப்படி கிடையாது, நீ நினைக்கிறப்போ உனக்கு என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளிவருது, அதை பார்க்குறாங்க நம்ம பசங்கன்னா அதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்மலாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் சொல்லும்பொழுது பூமராக தான் அவங்க கண்ணில் தெரியும். இதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. February 1 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னமும் வந்துட்டு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. நீ சொன்னது தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். இதற்கான சர்ச்சை பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் அதிகமாக கிளம்பியிருக்கு. இதை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வர்ஷா பாரத் பேசியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் என்ன டீசர் கட் பண்ணது ஏதாவது தப்பாக கட் பண்ணிட்டேன்னா என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு கிளியராக புரியுதுல, அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் வளருது 30 வயசு வரைக்கும் நான் கதையை காமிச்சிருக்கேன், அது உங்களுக்கு புரியுதுல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்கூல் டைமில் நான் எப்போ ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸு செக்ஷுவல் கான்டாக்ட்லாம் காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. Actually, tell me something. When you saw the trailer, you could tell that it is school and she goes to college and there was 30s, right? Everybody is like, school ponunga sarakarikku. No, like, where did we even have access to all that when we were in school? இவங்க இப்படி சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் இவங்களோட டீசர் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்குது. ஸ்கூல் முடிஞ்சுட்டு நான் போகிறேன், நான் எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்வேன், நான் என்ன வேணுமோ நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்களே பாருங்க. இல்லை ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போகிறேன். ஸோ இதுதான் அவங்களோட டீசர் வந்து நம்மளுக்கு புரிய வச்ச கதை. டீசரை மட்டும் பார்த்துட்டு படத்தை பார்க்காம நம்ம பேசுறது தப்பு தான். ஆனால் டீசரையே கொஞ்சம் சமூக அக்கறையோட இவங்க வந்து கட் பண்ணி போடணும் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேட் கேர்ள் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து போய் பார்ப்பீங்களா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jamima. Take care.